ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரளிப்பூ. சரிங்களா? இது மேக்ஸிமம் வந்து இந்த ரோட்டு ஓரத்தில் இல்லை இந்த பைபாஸ் போகிறோம் இல்லைங்களா, அந்த ஓரத்துலலாம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஏகப்பட்ட கலர் வெரைட்டி இருக்கும். நாம் இன்னைக்கு வந்து இந்த கலர் வெரைட்டி தான் எடுத்து வந்து பதியம் போட போகிறோம். எப்படி ஈஸியாக நம்ம வந்து இது வீட்லேயே வந்து ஒரே ஒரு சின்ன கிளை இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 4 செடி, அந்த கிளையோட சைஸை பொறுத்து 4லேருந்து 5 செடி வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கார்டன்லேருந்து எடுக்கல. கண்டிப்பாக இது வந்து ஒரு பைபாஸ் ரோட்டில் இருந்துச்சு இந்த செடி. நான் வந்து அடிக்கடி வெளில போக பார்த்து வர பார்த்து அந்த ஒரு ரோட்டில் இருக்கும் பார்ப்பேன். ஆனால் நிறையா பூ இருக்கும். அப்போலேருந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். இதோட காய் வந்து இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து விதையிலேருந்து முளைக்குமான்னு கேட்டீங்கன்னா, நான் ஆக்சுவலி விதையிலேருந்து முளைச்சி பார்த்ததில்லை. ஸ்டெம்முலேருந்து முளைக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்டெம்மை வச்சு நம்ம வந்து பதியம் போட்டு புது செடி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து நான் கார்டன்லேருந்து கண்டிப்பாக எடுக்கல. நான் வந்து போக பார்த்து இந்த செடியிலேருந்து நிறையா வந்து பூ பூக்கும். அதனால் இந்த செடியிலேருந்து கண்டிப்பாக ஒரு பதியம் போடணுன்ட்டு தான் இந்த செடியில் இருக்கேன். அந்த டைம் நான் கட்டர் எடுத்துகிட்டு போகல. லைட்டாக வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்டெம் மட்டும் ஒடிச்சிக்கிறேன். இன்றைக்கி இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு எத்தனை செடி போடுறோம், எந்தெந்த மண் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது 3 மண் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கோகோ பிட்டு, செம்மண், மணல். ஓகேங்களா? இது 3த்துலேயுமே வந்து தனித்தனியாக ஒரு ஸ்டெம்மாக வந்து எடுத்து போட போகிறோம். லாஸ்ட்டாக வந்து 3த்தையும் கலந்து ஒரு மண்ணை ரெடி பண்ணி அதுலேயுமே ஒரு ஸ்டெம் வைக்க போகிறோம். இதில் எந்த மண்ணில் வைக்கிற ஸ்டெம் வந்து நல்லா வளருது, சீக்கிரமாக வருது, அதையும் வந்து நான் வீடியோவிலே காட்டிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மண் கலவை ரெடி பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து வளர்ச்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டெம் எடுத்திங்கன்னா அதோட கலர் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியோட தண்டு அந்த கலரில் இருக்கிறதான் எடுத்துகிட்டு அந்த இலை வருது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது. அந்த எட்ஜை வந்து விட்டுட்டு கட் பண்ணணும். அதை ஏன்னு நான் சொல்கிறேன். அந்த எட்ஜை விட்டுட்டு கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து மொத்தமாக அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா துளிர் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஜான் அளவுக்கு கை வச்சு எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த அளவு மட்டும் மண்ணுக்குள்ளே போயிடும். மீதி இருக்கிற இந்த அளவில் இருந்ததுன்னா துளிர் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கூட எடுக்கலாம். நீங்கள் வைக்கிற பார்ட்டை பொறுத்து. நான் வந்து கிளாஸில் தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து எனக்கு இந்த அளவே போதும். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எந்த ஒரு காயமும் படாத, அதாவது அந்த இடத்த தவிர மீதி எந்த இடமும் வெட்டுப்படாமல் வெட்டி எடுத்துக்கணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டெம் வந்து கீழேயும் எந்த செதறியும் இருக்கக்கூடாது. நான் உடைக்க பார்த்துருந்துச்சு அந்த மாதிரி கீழே இருக்காது. அதையுமே தனியாக வந்து வெட்டி எடுத்துடணும். காயம் வந்து எந்த இடத்துலையும் பற்றக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தான். அதாவது இதில் வந்து பாதி வந்து உள்ளே போயிடும். மீதி இருக்கிற அந்த இலையோட வரும்பில் இருந்தால் அந்த துளிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் அது உள்ளே போகிற அளவுக்கு இது இந்த அளவு மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு கட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற மேலே இருக்கிற அளவு வந்து வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் துளிர் வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி அந்த அடியில் வந்து கீழே வைக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்டீங்க. அவ்வளோ வேறு இருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெட்ட பார்த்து வேறு இருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிராஸ் பண்ணி வெட்டிக்கிட்டா வேறு இடத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அடியில் வெட்ட பார்த்து மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வெட்டிங்க. நான் வந்து இப்போ ஒரு 4 குச்சி எடுத்துருக்கோம். அது சொன்ன மாதிரி நம்ம மண் கலவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 குச்சி வந்துடுச்சு. இதுலேயுமே வந்து ஒரு குச்சி வந்து முளைக்கலை. அது ஏன்னா நான் காரணம் சொல்கிறேன். இப்போ வந்து 4 இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் தான் எடுத்துக்கிறோம். ஒன்றுத்துலேயும் தனித்தனி மண் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் வந்து கோகோ பிட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிளாஸில் ஃபுல்லாகவே வந்து கோகோ பிட் மட்டுமே யூஸ் பண்ணணும். கோகோ பிட் வந்து ஊற வைக்காத யூஸ் பண்ணாதீங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அது இந்த செடி தான் இல்லை, எல்லா செடிக்குமே ஊற வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதோட பெனிஃபிட் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாஸில் மட்டும் கோகோ பிட் மட்டுமே. ஏன்னா எதில் சீக்கிரமாக கோகோ பிட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேர் வந்து ரூட்டிங் நல்லா இருக்கும், ரூட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ஒரு சிலர் அதை மட்டுமே போடுவீங்க. ஒரு சிலர் வந்து செம்மண் போட்டிங்கன்னா எந்த செடியாக இருந்தாலும் வளர்ந்துடும் அப்படின்னா அதை மட்டுமே போடுவீங்க. இப்போ நம்ம செம்மண்ணும் தனியாக ஒரு கிளாஸில் எடுத்துப்போம். அதனால தான் நம்ம எல்லா மண்ணையுமே வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மணலில் நம்ம ஆல்ரெடி வந்து ரோஸ் செடியுமே பதியம் போட்டிருக்கோம். நல்லாவே வந்துருச்சு. இந்த செடி எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு அதையுமே எடுத்துருக்கோம். சரிங்களா? ஆனால் மணலில் ஏன் வராது, இல்லை வருமா, சீக்கிரமாக வருமானது காரணத்தையும் நான் லாஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் வீடியோவில். லாஸ்ட்டாக வந்து வீடியோவும் அட்டாச் பண்ணிடுது வந்திருக்கு வீடியோ. இப்போ 3 கிளாஸ்லேயும் வந்து 3 மண் 3 வேரியண்ட்டான மண்ணை நிரப்பியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே கலந்த ஒரே இதாக 4வது கிளாஸ் ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு எந்த கிளாஸில் நல்லா வந்திருக்கு, எந்த கிளாஸில் சீக்கிரமாக வருது, இதுதான் நம்மளோட இந்த வீடியோவோட ஹைலைட்டே வந்து இது தான் இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. 4 கிளாஸ்லேயுமே வேறு மண் இருக்குது. 4த்துலேயுமே வந்து ஒரு ஸ்டிக் சொருவ போகிறோம். இதுக்கு வந்து நம்ம அந்த கத்தாழை ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு
அதில் வந்து அந்த அடிப்பாகத்தை வந்து ஃபுல்லாக வந்து நனையிற மாதிரி, அதாவது அது ஃபுல்லாக அதில் படுற மாதிரி. எப்படின்னா கீழே அந்த மண்ணுக்குள்ளே போகிற குச்சி ஃபுல்லாகவே வந்து அந்த கத்தாழை வந்து ஃபுல்லாக தடவி. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த கீழே இருக்கிற மண்ணில் ஏதாவது பாக்டீரியா இருந்தாலும் இதில் அட்டாக் ஆகாது. வேறு இறங்குறது சீக்கிரமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் அது ஃபுல்லாகவே வந்து தடவிக்கிறோம். இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணாதான் வந்து ஒரு செடியை வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் இல்லை. நீ ஜஸ்ட் போகிற போக்கில் ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு போனாலுமே ஒரு சில செடி வந்து கொளுத்துக்கும். நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணால், எந்த மண்ணில் ரெடி பண்ணால் ஈஸியாக ரெடி ஆகுதுன்றதான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு கோகோ பீட்டில் நட்டுப்போம். ஓகேங்களா? நல்லா வந்து அந்த அடியில் அந்த கத்தாழை தேய்ச்ச வரைக்கும் உள்ளே அமுத்திப்போம். முள்ளை அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றிங்க. இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்ல. இருக்கிற எல்லா இதுலேயுமே அதே நட்டுப்போம். ஒவ்வொரு ஸ்டெம்முலையுமே வந்து நம்ம கத்தாழை ஃபுல்லாகவே தேய்ச்சி தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நனைஞ்சு போயிருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லா மண் கலையும் கலந்தது, அதாவது செம்மண், மணல், கோகோ பீட்டுன்ட்டு 3 மண்ணும் ஒன்றா சேர்ந்த மண்ணில் வச்சுருவோம். இப்போ எதில் வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக வருதோ அந்த மண்ணை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்க. அதே போல் வேறு எந்த நம்ம வந்து செடி வந்து இந்த மாதிரி பதியம் போடலாம், அதை எந்தெந்த மண்ணில் யூஸ் பண்ணலான்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதையுமே வந்து கமெண்ட் பண்ண, நம்ம அடுத்த வீடியோ அதையும் ரெடி பண்ணுறோம். லாஸ்ட்டாக வச்சுட்டு எல்லாத்தையுமே அந்த மேலே வந்து வெட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் வந்து கத்தாழை தடவி விட்டுரும். ஏன்னா சீக்கிரமாக காயாது, அவர் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது. ஓகேங்களா? அதனால் மேலேயுமே வச்சு விட்டு வந்து தண்ணி ஊற்றுறது தான் இதில் மெயினாக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து ஒரே மாதிரி ஊற்ற முடியாது, அந்த தண்ணி இழுக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி கோகோ பீட்லாம் வந்து ஒரு லிமிட்டாக தண்ணி ஊற்றினாலே போதும், அது வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கும். மணலும் அதே மாதிரி தான், மணலும் கோகோ பீட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், தண்ணி வந்து இழுத்து வச்சுக்கும். மற்ற மண்ணெலாம் வந்து தண்ணி ட்ரை ஆன உடனே விட்டுருங்க, தண்ணி வந்து நிற்கிற மாதிரிலாம் ஊற்றாதீங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே உள்ளே நிற்க ஆரம்பிச்சிதுன்னா அந்த குச்சி வந்து அழுக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் அது துளுத்து வராது. ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் கழிச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு எந்த மண்ணிலேருந்து செடி வந்துருக்குதுன்ட்டு. ஓகே, ஒரு 7 நாளுக்கு அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த கோகோ பீட்டில் வச்சது, ஓகேங்களா, அதோட ஸ்டெம்மில் இருக்கிற துளிர் பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நம்ம அதுலேருந்து தண்ணி வந்து ஊற்றல, அதில் இருக்கிற ஈரத்தோடு அப்படியே விட்டாச்சு. இப்போ எடுக்க பார்த்தா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றுது. அதுக்கப்புறம் பார்த்தா மணல். இந்த ஸ்டெம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து நுனின்றதுனால இது அந்த அளவுக்கு துளுக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட துளிர் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிகிற அளவுக்கு வந்துருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது 4 பக்கமே வந்துருக்கு. அதுக்கடுத்து செம்மண் மட்டும், இதுவுமே அந்த கோகோ பீட்டுக்கு அடுத்த லெவல், அதாவது அந்த எல்லா மண்ணும் கலந்ததுக்கு அடுத்த லெவலாக வந்து இது துளிர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த கோகோ பீட்டு அளவு இருந்தாலும் அதோட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து இறுகி போயிருக்கு, செம்மண். இந்த ரீசன்னால தான் இது இந்த அளவுக்கு வராத இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம செம்மண், மணல் 3 கலந்து, கோகோ பீட் 3 கலந்து கொடுத்து பார்த்து அந்த மண் வந்து வேர் போகிறதுக்கான கேப்பு எல்லாமே அது கிடைக்கிறதுனால அப்போ அந்த துளிர் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கு. இப்போ வந்து இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு பார்ப்போம், அதாவது 7 நாள் கழிச்சு பார்த்தேன். இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு தெரியும். ஓகேங்களா? இது எந்தெந்த மண்ணுன்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பதிவு போடுறத வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து எது இதில் துளுத்துருக்குன்னு அதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எந்தெந்த மண்ணுன்னு காட்டுறேன். இதுலேயும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வராது ஒரே ஒரு மண்ணை மட்டும்தான், அது மண்ணோட பிரச்சனை இல்லை, அது வந்து அந்த வச்ச குச்சி ஸ்டெம்மோட பிரச்சனை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது நல்லா இறுக்கி போயிருந்துச்சு போன வாட்டி பார்த்து. இப்போ ஓரளவுக்கு நம்ம தண்ணி இப்போ தான் ஊற்றணும், அதுலேருந்து தண்ணி ஊற்றலை, அதுக்கப்புறம் இப்போ தான் ஊற்றணும். இது வைக்க பார்த்து என்னென்னா வெயில் படாத இடத்துல வைங்க, ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாது, கொஞ்சம் பேர் வந்து வெளிச்சம் வரலாம். இதுக்கு அடுத்தது மணலில் வச்சது சுத்தமாக வரவே இல்லை. அது ஏன் வரணும்னு கேட்டீங்கன்னா அந்த குச்சி வந்து ஃபுல்லாக வந்து நுனி குச்சி, அதனால் அது வராது, துளுக்கு வராது. நீங்கள் வந்து அதனால சொன்ன கலர் வந்து சிமெண்ட் கலராக இருக்கிற குச்சி மட்டும், அடியில் இருக்கிற குச்சி மட்டும் எடுத்துங்கன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கோகோ பீட் இப்போ பரவாயில்ல, முன்னே இருந்ததோட ஓரளவுக்கு அந்த 5 நாளில் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. நான் சொன்னது அந்த இலையை கட் பண்ண பார்த்தா அந்த கணுகு கொஞ்சம் விட்டு கட் பண்ணுன்னு சொன்னேன்ல, இதனால தான் அந்த துளிர் வர பார்த்தா அது தாங்கி பிடிச்சிருக்கும், கீழே சப்போஸ் உடஞ்சி விழாது கொஞ்சம் அந்த துளிர் வளர்ற வரைக்கும். அதனால தான் அதை கட் பண்ணாத நான் இப்போ வந்து பதியம் போட சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமும் கலந்தது, அது வந்து நான் சொல்லணுன்றதில்ல, நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குதுன்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு வளர்ந்ததுமே இதுதான்.
இப்போ இந்த 5 நாள் கழிச்சுமே நல்லா வளர்ந்துருக்குமே இதுதான். சரிங்களா? அதனால பெஸ்ட் மண் கலவைனா இதையே நம்ம எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து பதியம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வெளில எங்கேயாவது இந்த பைபாஸ் ரோடு சைடு போகிறீங்கன்னா அரளி செடி இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு குச்சி மட்டும் உடச்சிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு விட்டீங்கன்னா தாராளமாக வந்து வளர்ந்துடும்.